ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா தான் செய்ய போகிறோம். ஸோ நான் கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி துருவி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கிலோ கேரட் வச்சுருக்கீங்களோ அதை நல்லா துருவிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கேரட்டை போட்டுக்கலாம். இன்றைக்கி 1.5 கிளாஸ் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் கேரட்டை எவ்வளோ கிலோ இருக்கோ அவ்வளோ கிலோ மில்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் கூட ஓகே தான். அது பாருங்கள், அந்த கேரட்டோட அளவோட பாதி அளவு பால் இருக்கணும். 10 மினிட்ஸ்க்கு மூடியே வைங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மில்க் இருக்கும். இப்போ நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா மிடில் ஸ்டேஜில் வெந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு லவங்கம், ஏலக்காய், பட்டை இதெல்லாம் போட்டுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வெள்ளரி விதை, பாதாம் அண்ட் கேஷ்யூ, கொஞ்சம் காஞ்ச திராட்சை இதெல்லாம் நல்லா கீழே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வச்சோம் இந்த கேரட்டை அது பாலோடு இல்லாமல் வெறும் மேலட்டமாக எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு கடையில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் வேக வச்ச கேரட் இருக்கு இல்லையா, அது அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்து போட்ட உடனே நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். இப்போ ஸ்வீட் இல்லாத கோவா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 50 கிராம் இருக்கும். 50 கிராம் அளவுக்கு நான் 2 பேட்சாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா சார்ட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் நான் போட்டிருக்கேன். செகண்ட் டைமும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா கல்யாணத்துலலாம் கீதம் போடுவாங்க. போட்டுட்டு மில்க் மேட் போட்டுட்டு மூடி வச்சுருவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பால் இருக்கிற பாலெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்கும் கேரட் அல்வா. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.